வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் ஏஆர் முருதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி, பிஜு மேனன், வித்யுத் ஜம்வால், ஷபீர், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சு செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இது என் ஊரு சார், நானும் கூட நிற்பேன். இந்த படத்தோட கதை, ஒரு குரூப்பு 4-5 கண்டெய்னர் நிறையா கன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதை தெரிஞ்சுக்கிட்டு என்ஐஏ ஏஜென்ட்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த குரூப்பு கன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஒரு என்ஐஏ ஏஜென்ட் ரகுன்ற ஒரு லவ் ஃபெயிலியர் பர்சனை மீட் பண்ணி, எப்பா நீ இதுப்பா காதலுக்காகலாம் சாவணும், நான் சொல்கிற வேலையை பார்த்தனா நீ சாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் நாட்டுக்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இவங்க டீமுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிரைமை எப்படி தடுத்து நிறுத்தி அந்த குரூப்பை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. என்னதான் ஒரு சில படங்கள் ஓவராலாக நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணனாலும் அந்த ஹீரோஸ்க்கு அந்த படங்கள் அவங்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்படி இந்த மதராசி சிவகார்த்தினோட கெரியர்லேயே கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அமரன்ல அவரோட ஒரு ஆக்ஷன் ஜோனை பார்த்துருப்போம். ஆனா இங்க முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மதராசி மூலமா சிவகார்த்திகேயன் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறி பல இடங்கள்ல நம்மள பயங்கரமா ரசிக்க வச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஏஆர் முருதாஸோட ரைட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ரகுன்ற கேரக்டரைசேஷனும் அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டும் தான். எடுத்தோன்னே ஒரு மாஸ் ஹீரோ 10-15 பேர் அடிப்பாப்ல அப்படின்லாம் சொல்லாம அவருக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு, அவர் ட்ரிகர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அன்ஸ்டாப்பபிளா இருப்பாப்லன்றதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கிறதுனால எஸ்கேவோட அந்த ஆக்ஷன் ஜோன் நமக்கு அக்செப்டபிளா தெரியுது. சிவகார்த்தியனோட அந்த ரகு கேரக்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு பர்சனல் ரீசனும் இருக்கும், மெடிக்கல் ரீசனும் இருக்கும். அதனாலே அந்த கேரக்டர் நமக்கு யூனிக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியுது. அது மட்டும் இல்லை, மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஸ்க்ரீன் பிளேவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டோட படத்து கூட கனெக்ட் ஆயிருந்த நம்ம அதுக்கப்புறமேலு அப்படின்னு ஒரு உச்ச கொட்டு சீட்டில் சாஞ்சு உட்காந்து படத்தை டிஸ்கனெக்ட் ஜோனில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னதான் அவங்க ஒரு மிரள வைக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமாக நம்மளை படத்து கூட மறுபடியும் இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு ட்ராப் ஆக தான் செய்யுது. செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஏஆர் முருதாஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. கத்தியில் வரக்கூடிய அந்த காயின் ஃபைட் சீனாக இருக்கட்டும், துப்பாக்கியில் வரக்கூடிய அந்த ஷூட் அவுட்டாக இருக்கட்டும், ஸ்பைடரில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐகானிக் சீன்ஸு வந்து இந்த படத்தில் இல்லாதது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரகுவோட கேரக்டரை ரிவீல் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல் சீன் பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப கிளியராக அந்த கேரக்டரை பற்றி அந்த ஒரு சீன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து லேகாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டியை கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் பிளே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரியே மாலதி அண்ட் ரகுவோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள லவ் வரதா இருக்கட்டும், அப்புறம் இடையில பிரிஞ்சு போகிறதா இருக்கட்டும், மறுபடியும் சேர்றதா இருக்கட்டும், அந்த ரீசன்ஸ் நமக்கு ரொம்ப சில்லியாலாம் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மெயின் வில்லனான விராட்டோட கேரக்டர் வந்து அப்ரப்டாக ஆரம்பித்து அப்ரப்டாக அப்படியே முடிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் டெப்த்தாக இருந்திருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி நைட் சீக்வன்ஸ் தான். பகல் சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக இருந்துச்சு. ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபர்ஸ் கெவின் குமார் அண்ட் திலீப் சுப்புராயனோட ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி அல்டிமேட்டு. ஓப்பனிங்கில் அந்த வில்லனோட இன்ட்ரோ டோல் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் 2 பேரோட செப்பரேட் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோ வில்லன் 2 பேருக்குமே ஒரு செப்பரேட் ஸ்டைல் இருக்கும் ஃபைட்லேயே. வித்யுத் வந்து பயங்கர கிளாஸாக ஃபைட் பண்ணுவார், வெல் ட்ரெயின்ட் அசாசின் மாதிரி ஃபைட் பண்ணுவார். அந்த கன்னு ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவே எஸ்கேவோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மேட்னஸாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. இவங்க 2 பேரோட அந்த செப்பரேட் ஃபைட் சீனை பார்த்த பிறகு நமக்கு அவங்களோட 1-on-1 எப்படி இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிரும். அதே மாதிரியே கடைசியில் அவங்களோட அந்த 1-on-1 வந்து பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பாக ஒரு சில போஸ்ட்லாம் அவங்க நிற்கிறத பார்த்து நம்மளே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதை விஷுவலாக பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் விரும்பி அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் விஷுவலாக பார்க்க நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில தீம்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த மதராசி தீமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த வில்லனோட அந்த தீமாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்நிருத்தோட அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங்கே சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸு தி பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு இன்னசென்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த 2 வேரியேஷனையுமே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார். எனக்கு முக்கியமாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்னசென்ஸாக பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுவே செகண்ட் ஹாஃபில் அவர் அந்த வயலண்ட் பிஹேவியர்லாம் பார்க்க டெரராக இருந்துச்சு. ஒரு சில க்ளோஸ் ஷாட்லலாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தாப்புல. செம்ம பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பிரிச்சுட்டாப்புல, பயங்கரமாக பண்ணியிருந்தார். அடுத்து ருக்மணியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாலதின்ற கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் சிவகார்த்திகேயன் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து வித்யுஜமாவோட பெர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிரட்டி எடுத்துட்டாப்புல. அதாவது வள்ளு வதக்குன்னு குத்தாம அப்படியே பயங்கர ஸ்டைலிஷாக பண்ணுறாரு. துப்பாக்கிலாம் கையில் விளாடுது. இது மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாப்புல. வேற யாராவது ஹீரோஸ் கூட அந்த துப்பாக்கியில் சுடும்போது அப்படி நவுந்து போனாங்கன்னா என்ன கதையாகுது, குண்டு படாதா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இவர் பண்ணுறத பார்த்தா படாதான் போல குண்டு அப்படின்னு தோண வைக்குது. ஒரு சில நேரங்கள்லாம் அவர் வில்லன்றதே மறந்து நம்ம பாட்டுக்கு கத்துறோம், விசில் அடிக்கிறோம் அவருக்கு. அந்த அளவுக்கு செம்ம கிளாஸான பெர்ஃபார்மன்ஸு. இன்ட்ரோ ஃபைட் சீன்லேயே மிரட்டி விட்டாரு. அப்புறம் பார்த்தா படுக்க போட்டுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன்று பின்னி பெடல் எடுத்து ஒன்று பண்ணுறாப்புல. ஒரு துப்பாக்கி அளவுக்கு உள்ள கேரக்டரா இல்லைனாலும் இந்த கேரக்டரில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்துது. அதுவே துப்பாக்கி அளவுக்கு இந்த கேரக்டரில் ஒரு டெப்த் இருந்திருந்தா இதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கும் இந்த விராட்டு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சமத்தியான பெர்ஃபார்மன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பிஜு மேனோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி விக்ராந்த், ஷமீர், தலைவாசல் விஜய்னு படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வருஷம் ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர் மூலமாக அவே கிரவுண்டில் போய் டக் அவுட் ஆயிருந்தாலும் இந்த மதராசி மூலமாக ஹோம் கிரவுண்டில் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாருன்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த மதராசி கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். நல்ல படம். ஸோ குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.